ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கோம். ஸோ என்னென்னா ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் 12க்கு வந்து 25 கொஸ்டின்ஸ், அதாவது நீட் 2024 வரப்போகுது இல்லையா? நான் கமிங் மந்தில் 30 டேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்னென்ன டாபிக்ஸை முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்டட் இதில் நான் சொல்ல போகிற இந்த டாபிக்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸில் மட்டும் நீங்கள் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆஃப் சொல்லப்போனால் 36 இயர்ஸும் தான். பட் இன்டெப்த்தாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸாக டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதிலிருந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஃபார் நீட் 2024 அப்படின்றத ஐ ஹவ் கிவன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீட் 11, 12 பற்றி நம்ம வந்து 5 months கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போனா மே மந்த்லேருந்து, அதாவது இந்த நீட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 5 months கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸுமே போட்டிருக்கோம் நிறைய சாப்டர்ஸ்க்கு. ஓகே, அதையும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட 5 months பேட்சில் வந்து உங்களுக்கு 1-to-1 இன்ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் வித்தவுட் எனி டவுட்ஸ். பட் அட் த சேம் டைம் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். அதை படிக்கிறதுனால நீங்கள் படிக்கலாம். பட் எனிவே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸை நீங்கள் வந்து டாப்பர் ஆகணும், தட் இஸ் அவர் எய்ம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஸோ டெலகிராம் குரூப்பும் நம்ம சேனலில் இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்டு வீடியோஸ் போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலகிராமில் வந்துடும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரைட், ஃபார் லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம். கிளாஸ் 12க்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம், போட்டுட்டோம் நான். ஓகே, டீட்டெயிலாக 25 கொஸ்டின்ஸ் என்னென்ன வரும்னு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்க்கலான்னு அதையும் போய் பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் 11 ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வேவ்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் வேவ்ஸ் சாப்டர். இந்த வேவ்ஸ் சாப்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது வந்து ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் டிஃப்ரெண்ட் மீடியம். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது. அப்புறம் வேவ் ஈக்குவேஷன், இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஆர்கன் பைப்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஸோ ஆர்கன் பைப்ஸில் ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ் ஆர்கன் பைப், ஸோ அதில் மெயினான கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ பீட்ஸ் இஸ் தேர். ஓகே, ஸோ அதாவது ஆர்கன் பைப்ஸ்ன்றது ஸ்டாண்டிங் வேவ்ஸ், வி நோ தட். ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸ்ன்னு சொல்லுவான் இல்லையா, ஸ்டாண்டிங் வேவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ்ன்றது டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சியால் வருது. ஸோ அது ரிலேட்டட் கான்செப்டையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ வேவ்ஸ் டாப்பிக்கில் இந்த 4 டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்த்தாலே போதும். இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நம்ம அனாலிசிஸ் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன நோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல போகிறது நம்மளுக்கு வந்து 2020க்கு அப்புறம், அதாவது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பீட்ஸ்ன்னு அண்டர்லைன் பண்ணி 2020 போட்டிருக்கேன்னா அந்த பர்டிகுலர் இயருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பீட்ஸ்லேருந்து என்ன வரல, பீட்ஸ்லேருந்து பெரிய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரல. ஸோ இந்த வருஷம் பீட்ஸ் நான் அண்டர்லைன் இந்த 4 டாப்பிக்குமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் பீட்ஸ் வந்து நீங்கள் கூட கவனம் கொடுக்கணும் லாஸ்ட் 30 days. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ஸ் 2020க்கு அப்புறம் கொஸ்டின் கேட்கல. ஸோ 2024ல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 90% கண்டிப்பாக வந்து பீட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் வேவ் இன் டிஃப்ரெண்ட் மீடியம்லேயுமே வந்து 2022க்கு அப்புறம் கேட்கல. கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. பட் பீட்ஸ்லேருந்து 2020லேருந்து கேட்கல. இப்போ ஆர்கன் பைப்ஸ் அண்ட் வேவ் ஈக்குவேஷன்லலாம் எப்படின்னா போன வருஷம்லாம் கேட்டிருந்தான், போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம். பட் ஆனால் வந்து இந்த பீட்ஸில் வந்து கேட்கல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிலேஷன் பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் வந்து ஆசிலேஷன்ஸோட ஈக்குவேஷன். ஓகே, ஆசிலேஷன்ஸோட ஈக்குவேஷன், அப்புறம் அது ரிலேட்டட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது ரிலேட்டட் கிராஃப்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ரைட்டா? ஸோ அதில் வந்து 2021க்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் வரல. ஸோ நீங்கள் ஆசிலேஷன்ஸ் படிக்கும்போது வேவ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் நான் அன்லைன் பண்ணதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 2021க்கு அப்புறம் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரல. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆசிலேஷன்ஸ் என்னென்னா டைம் பீரியட். ஓகே, டைம் பீரியட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் கேஸ் நம்ம யூடியூப்பில் இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்டாண்டர்ட் கேசஸ் ஆஃப் டைம் பீரியட், ஆங்குலர் எஸ்ஹெச்எம், லீனியர் எஸ்ஹெச்எம்னு சொல்லுவான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் ஆஃப் எஸ்ஹெச்எம் வித் சர்க்குலர் மோஷன். இந்த டாப்பிக்கு என்ன பண்ணுங்கள், யூ கோ த்ரூ வித் ஹை ரிவிஷன். ஸோ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஹை ரிவிஷன் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக நான் ரெட் கலரில் அன்லைன் பண்ணது நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இந்த வருஷத்துக்கு வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இதுலேருந்து ஸோ வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆசிலேஷன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். ஓகே, ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஸோ அதில் மெயினாக வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அப்புறம் ஈக்விபார்ட்டிஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் டிஃப்ரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்.
அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் சிபி மைனஸ் சிபி மேயர்ஸ் ரிலேஷன் சிபி பை சிவி ரேஷியோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் சிபி பை சிவி, தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் ரிலேட்டடாக எல்லாத்தையும் படிங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ரிலேட்டடாக எல்லாத்தையும் படிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மீன் ஃப்ரீ பாத் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் 2019க்கு அப்புறம் கொஸ்டின்ஸே வரல. ஸோ இந்த வருஷம் 2024 நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் 2021க்கு அப்புறமும் கொஸ்டின்ஸ் வரல. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ரிலேட்டடாக இந்த வருஷம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ பி ஸ்டே டியூன், அதை அன்லைன் பண்ணி மார்க் பண்ணுவீங்க. நீங்கள் படிக்கும்போது நல்லா படிச்சிட்டோமா அப்படின்றத மேக் ஷூர் பண்ணிவிட்டு, நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கலாம், பட் இதை வந்து இன்னொரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதுலேருந்து கிட்டத்தட்ட கைனடிக் தியரியில் நம்ம என்ன சொல்கிறோம், கைனடிக் தியரியில் ஒரு கொஸ்டின், இந்த தெர்மோடைனமிக்ஸ் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து மொத்தம் சேர்த்து 3, இந்த 2 சாப்டர் சேர்த்து 3. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் 0 லா இருக்குது, ஃபஸ்ட் லா இருக்குது, இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் Q = W + ΔU. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ரிலேட்டட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ், அது கரெக்டாக டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக படிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸில், தட் இஸ் ஐசோபாரிக், ஐசோகோரிக், அடியாபெட்டிக் இருக்கு இல்லையா, இந்த எல்லா ப்ராசஸ்லேயும் வந்து Q, W அண்ட் ΔU இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கண்டுபிடிக்க தெரியணும். அட் த சேம் டைம் கிராஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட். ஸோ கிராஃப்ஸை டோன்ட் ஸ்கிப் இட். ஓகே, ஸோ கிராஃப்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ சைக்கிளிக் ப்ராசஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் சைக்கிள்னால் பாசிட்டிவ் ஒர்க் டன், ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிள்னால் நெகட்டிவ் ஒர்க் டன். அதுக்கப்புறம் வந்து ΔU வந்து சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு எப்போவுமே 0 அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா, எல்லா பாயிண்ட்ஸையும் ப்ராப்பராக ரீகால் பண்ணுங்கள். ஸோ 0th லா, ஃபஸ்ட் லா, டிஃப்ரெண்ட் ப்ராசஸோட Q, W, ΔU. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னது, யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் த கிராஃப்ஸ். ஓகே, கிராஃப்ஸில் ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் இது வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ அதுக்கப்புறம் வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்ஸ், கெலோரிமெட்ரி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட். அதாவது டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ன்றது we are having different scales of measuring the temperature இல்லையா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தெர்மோமீட்டர், ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் தெர்மோமீட்டர், அது மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது தெர்மோமீட்டர்ஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர். ஸோ இப்போ என்னென்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லா இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் லா பேஸ்டு கொஷின்ஸ் வந்து 2018க்கு அப்புறம் வரல. ஓகே, 2018க்கு அப்புறம் பெருசாக வரல. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அது ஐசோபாரிக், ஐசோகோரிக். ஏன்னா போன வருஷம் வந்து கார்னாட் இன்ஜின் இருந்துச்சு. கார்னாட் இன்ஜின் வந்து ரொம்பவே முக்கியனால 2013லலாம் அதை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருந்தான். பட் 2022க்கு அப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஐசோகோரிக், ஐசோபாரிக்லேருந்து வரல. ஸோ இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் 2022க்கு அப்புறம் வரல. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது பாருங்கள். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து 2019க்கு அப்புறம் பெருசாக நம்மளுக்கு வரல. அதே மாதிரி கெலோரிமெட்ரி 2016ல் கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை கெலோரிமெட்ரி பேஸ்டு கொஷின். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கூட போன வருஷம்லாம் கேட்டுட்டான். ஸோ பட் ஆனால் கெலோரிமெட்ரி, தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் இதில் ரிலேட்டட் கொஷின்ஸை இந்த வருஷம் நம்ம டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் மார்க் இன் த ரெட் ஆல்சோ, ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ இப்போ வந்து we will move on to the next thing. அடுத்த சாப்டர் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டரில் சாலிட்ஸ். ஸோ சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் தான், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து 2019ல் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. ஓகே, தட் இஸ் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட், ஈல்டு பாயிண்ட், அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் கர்வில் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை திரும்ப ஒரு தடவை டீட்டெயிலாக படிங்க. 2019க்கு அப்புறம் கொஸ்டின் கேட்கல, அதாவது ஒரு மெட்டீரியல் டக்டைலாக இருக்குமா இல்லையா அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் திரும்ப இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, இந்த வருஷம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ சாலிட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த சாப்டரில் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, பட் மெயினாக கவனிக்க வேண்டியது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். இப்போ லிக்விட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இதில் வந்து ப்ரெஷர் அட் அ டெப்த் இன் அ லிக்விட் வெசல், buoyancy force, Bernoulli's principle, viscosity, surface tension. that is surface tension போது soap bubble liquid drop மாடல் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் கேப்லரி ரைஸ், ஒரு சின்ன பைப்பை நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கும்போது கேப்லரி ரைஸ் நடக்குது.
தட் இஸ் கான்டாக்ட் ஆங்கிள் அப்படிலாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது ரிலேட்டட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் டு ஸ்டடி தேர். ஓகே, லிக்விட்ஸ் தட் இஸ் ஃப்ளூயிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் டெப்த்தில் வந்து 2017க்கு அப்புறம் கொஷின்ஸ் வரல. ஸோ இந்த வருஷம் டெஃபினட்டாக 2017க்கு அப்புறம் வராதனால ப்ரெஷர் ஆர் டெப்த்தில் டெஃபினட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2017 எங்கே இருக்குது? ஓகே, இப்போ நம்ம 2024 இருக்கும். ஓகே, 17 எங்கே இருக்குது, 24 எங்கே இருக்குது? ஸோ டெஃபினட்டாக இந்த விஷயம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்னாலிஸ் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டான். பர்னாலிஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் போன வருஷம் 2 கொஸ்டின் கேட்டான் அந்த சாப்டர்லேருந்து. பர்னாலிலேருந்து ஒரு கொஸ்டினும் சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இந்த வருஷம் அதுலேருந்து வர்றதோட ப்ரெஷர் அட் டெப்த்து டெஃபினட்டாக வரும். விஸ்காசிட்டி அண்ட் கேப்லரி ரேஸ்லேருந்து 2022க்கு அப்புறம் கொஸ்டின் கிடையாது. ஸோ விஸ்காசிட்டி அண்ட் கேப்லரி ரேஸில் வந்து 2022க்கு அப்புறம் கொஸ்டின் வரல. ஸோ இது ரெண்டுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அட் த சேம் டைம் ப்ரெஷர் அட் டெப்த் வந்து 2017க்கு அப்புறம் வரல. இப்போ அடுத்து கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தட் இஸ் F = G m1 m2/r². நம்ம சேனலில் அதோட வீடியோஸ் தான் லைவில் போயிட்டுருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் F = G m1 m2/r² நம்மளுக்கு பண்ண தெரியணும். யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அட் டிஃப்ரெண்ட் டெப்த்து, ஹைட்டு, டெப்த்து, லேட்டிடியூட், ரேடியஸ் தட் இஸ் ஷேப் ஆஃப் த எர்த். இது எல்லாத்த பொறுத்து எப்படி ஜி மாறுதுன்றதை நீங்கள் படிக்கணும். அப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எஸ்கேப் ஸ்பீட், ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ். ஓகே, ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸோட டைம் பீரியட், ஓகே, எனர்ஜி, இது ரிலேட்டட் கான்செப்ட் இது, அதை பற்றியும் படிங்க. அப்புறம் கெப்லர்ஸ் லா. ஸோ இப்போ என்னென்னா முக்கியமான அனாலிசிஸ் இதுலேருந்து குறைஞ்சது 2 கொஸ்டின் இந்த சாப்டரில் எப்பவுமே ரெகுலராக வருது. அதில் வந்து 2018க்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து வேரியேஷன் ஆஃப் ஜி வித் மெனி ஃபேக்டர்ஸ் வரல. ஸோ இந்த வருஷம் நம்ம இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2018க்கு அப்புறம் வராதனால இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, எஸ்கேப் ஸ்பீட் வந்து 2021ல் கேட்டது. கெப்லர் லா 2018ல் கேட்டது. ஸோ இந்த 3 கான்செப்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லா ஃபார்முலாஸ் இன்டெப்த் புரிஞ்சு நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைங்க. ஸோ லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸ்லாம் போன வருஷம் கூட கொஸ்டின் கேட்டிருந்தான். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்கிறதா. ஓகே, ஸோ அதையும் பாருங்கள். பட் எக்ஸ்பெக்டட் இது 3லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் கான்செப்ட், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடியை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் பாயிண்ட் மாஸ், கண்டினியூஸ் பாடி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி வருன்றது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இன் கேஸ் ஆஃப் பாயிண்ட் மாசஸ் அண்ட் இட் ஃபார் அ ரிஜிட் பாடி தட் இஸ் L = I omega, tau = I alpha. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை நோட் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஈக்குலிபிரம். ஸோ ஈக்குலிபிரம்லேயே 2 டைப் ஆஃப் ஈக்குலிபிரம். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0னா அது டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரம். நெட் டார்க் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது ரொட்டேஷனல் ஈக்குலிபிரம். ஸோ இது ரிலேட்டட் கான்செப்ட்ஸும் யூ நீட் டு சி. அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் பேரலல் ஆக்சஸ், பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ், நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ் தட் இஸ் சாலிட்ஸ், சிலிண்டர்ஸ், ஸ்கொயர், ஓகே, ராடு, அப்புறம் வந்து சர்க்குலர் ரிங்கு, அப்புறம் டிஸ்க்கு. ஓகே, இதெல்லாம் மட்டும் நீங்கள் மெயினாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ் தியரம் யூ நீட் அப்ளை அண்ட் ஃபைண்ட் த அதர் இது கேசஸ், ரைட்? இப்போ வந்து ஒர்க் டன் இன் ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ், அதாவது டார்க்கால் ஏற்படக்கூடிய ரொட்டேஷ்னல் ஒர்க் டன். ஓகே, ஸோ அதை வந்து யூ நீட் டு நோ. ஓகே, ரைட்? ஸோ ஒர்க் டன் இதே நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, ரொட்டேஷனல் ஒர்க் டன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரோலிங் மோஷன். ஸோ ரோலிங் மோஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2019க்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் வரவே இல்லை. அதாவது ஒரு ஸ்லோப்பிங் சர்ஃபேஸில் ஆங்கிள் டீட்டெயிலாக ஒரு பாடியை ரோல் பண்ணி விடுவான், மேலேருந்து வரும். ஸோ இதில் என்னென்னா பியூர் ரோலிங் கண்டிஷன் தட் இஸ் V = R omega, A = R alpha அப்படின்ற கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இது ரிலேட்டட் கான்செப்ட்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ இது 2019க்கு அப்புறம் கொஸ்டின் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஈக்குலிபிரம் பொறுத்த வரைக்கும் 2021க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக கொஸ்டின்ஸ் வரல. அதுக்கப்புறம் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டமில் 2020லேருந்தே கொஸ்டின்ஸ் வரல. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இதில் மெயினாக நான் அன்லைன் பண்ணது திரும்பவும் நல்லா டீட்டெயிலாக பார்த்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒர்க் டன் டியூ டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், வேரியபிள் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி ரிலேட்டட் ப்ராப்ளம், ஒர்க் எனர்ஜி பவர் இருக்குது. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, கொல்யூஷன்.
ஓகே, இதில் கொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியான இது. 2019க்கு அப்புறம் கொஷின் கேட்கவே இல்லை. இந்த வருஷம் டெஃபினட்டாக இதில் வந்து கொல்யூஷன்லேருந்து வரதுக்கு 90% மேலே சான்ஸ் இருக்குது. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரொம்ப முக்கியம்தான். ஓகே, பட் ஒர்க் எனர்ஜி தியரம் 2017க்கு அப்புறம் கொஷின்ஸ் வரல. ஸோ அதனால் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க் டன் டியூ டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ், வேரியபிள் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அதுலேயும் 2016க்கு அப்புறம் பெருசாக கொஷின்ஸ் வரல. ஸோ அதனால் அதுலேருந்துலாம் நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொல்யூஷன் டெஃபினட்டாக பாருங்கள். 19க்கு அப்புறம் கேட்கல, இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொட்டேஷன் மோஷன்லேருந்து 3 கொஷின். ஸோ எண்ட் ஆஃப் த டே லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இம்பல்ஸு, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ், புள்ளி பிளாக் ப்ராப்ளம்லேயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ் டை டு அ ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் காமன் 2 பிளாக்ஸை வச்சுட்டு நம்ம புஷ் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டம். ஸோ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ப்ராப்பர் ஐடியாவோடு இருங்க. இது வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனில் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்குது. அது ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ 2019க்கு அப்புறம் கொஷின்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியம்லேருந்து கொஷின்ஸ் வரல. ஸோ அதனால் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் சர்க்குலர் மோஷன் இது ரிலேட்டடில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நியூட்டன்ஸ் லாலேருந்து போன வருஷம் 2 கொஷின்லாம் வந்துருந்துச்சு நியூட்டன்ஸ் லா பேஸ் பண்ணி. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து கைனமேட்டிக்ஸ் ஸோ இது வந்து லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து 3 கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் கைனமேட்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஆக்சலரேஷன், வெலாசிட்டி ஆக்சலரேஷன் நம்மளுக்கு இருக்குது. 1 டைமென்ஷனல் மோஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கைனமேட்டிக்ஸில். ஸோ யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட், நான் யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதில் யூனிஃபார்ம்லி ஆக்சிலேட்டட் மோஷன்லேருந்து ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, நான் அதை வந்து மார்க் பண்ணல, பட் எனிவே மேண்டரியாக அதை நீங்கள் படிங்க. பட் நான் யூனிஃபார்ம் மோஷன் இருக்குது பாருங்கள், ஆக்சலரேஷன் இஸ் வேரியபிள், not equal to constant, it's going to be time dependent or position dependent acceleration. ஸோ அதில் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே, அன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ 2015க்கு அப்புறமா பெருசாக கொஸ்டின் வரல இந்த நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்து. ஸோ அது ரிலேட்டட் பாருங்கள். அப்புறம் வெக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் வெக்டார் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கான் முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ 2016க்கு அப்புறம் அதை கேட்கல. இந்த தடவை வெக்டார் பேஸ்டு கொஸ்டின், தட் இஸ் parallelogram law of vector addition, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள் லா. ஓகே, ஸோ ரிசல்டன்ட் வெக்டார் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது ரிலேட்டட் வெக்டார் ரிலேட்டட்லேயும் ப்ராப்ளம்ஸ் 2016க்கு அப்புறம் வரல. ஸோ அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் இன்னும் பிளெயினை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்குது. ப்ரொஜெக்டைல் மோஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் கேட்டுக்கிட்டே இருக்கான் 2021, 22, 23, 24னு. ஸோ அதனால் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனை ஸ்டாண்டர்டாக படிச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் மோஷன்ஸ் 2017க்கு அப்புறம் பெரிய கொஷின்ஸ் வரல 2017க்கு அப்புறம். ஓகே, ரிவர் போட் ப்ராப்ளம், ரெயின்மேன் ப்ராப்ளம், அம்ப்ரலா ப்ராப்ளம்லாம் இன்னும் வரல. ஸோ அது ரிலேட்டடும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ரெயின் போட் ப்ராப்ளம்லாம் ஒரு வீடியோ தான், பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை சாப்டர் வைஸ் பிரிச்சுருக்கேன், அதை போய் பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 3 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலான்றது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக கேட்குறது, ஒரு கொஷினாவது வந்துடுது. அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அப்புறம் ரவுண்டிங் ஆஃப். ஓகே, ரவுண்டிங் ஆஃப்னு சொல்லுவான், ரைட். அப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், எரர்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அதுலேருந்து பெரிய கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, மேபி அதுலேருந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். ஓகே, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. இது வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்டாக நீங்கள் படிக்காததை படிங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 கொஷின்ஸ் கிட்ட அதுலேருந்தே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அந்த ஒரு கொஷின் தான் வரும். அதுக்காக நம்ம பெருசாக ஏன்னா இந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான், அதுலேருந்து என்ன வெரைட்டி கேட்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ உடனே நம்ம குயிக்காக போய் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி உள்ளதை ஒழுங்காக படித்தாலே போதும். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ காஜில் 2021க்கு அப்புறம் கொஸ்டின் வரல, வெர்னியர் கேலிப்பரில் 2019க்கு அப்புறம் வரல. ஸோ இந்த ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக படிங்க. நம்ம சேனலில் சூப்பராக இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்க்ரூ காஜுக்கு ஒரு வீடியோ, வெர்னியர் கேலிப்பருக்கு ஒரு வீடியோ, யூ வில் ஹேவ் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதுக்கப்புறம் எரர்ஸ்லேருந்து போன வருஷம் 2 கொஷின் வந்துடுச்சு. அதனால் எரர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதோட நீங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 2022க்கு அப்புறம் கொஷின் வரல, போன வருஷம் வரல, ரைட். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்த்துக்கோங்க. ரவுண்டிங் ஆஃபு, ஓகே,
ரைட். ஸோ இதில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் அன்லைன் பண்ணதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை எரர், பர்சன்டேஜ் எரர், ஃப்ராக்ஷனல் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இது. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் நம்மளோட டோட்டல் அனாலிசிஸ். இப்போ இதில் இருக்க எல்லா கொஸ்டின் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ 3 1 2 3 1 1 1. ஸோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டோட்டல் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ். ஓகே. 25 கொஸ்டின்ஸு ஆல்ரெடி. ஓகே. இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதில். ஓகே. ஸோ பாருங்கள், இதிலே 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் அண்டர்லைன் பண்ணதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12த்துக்கும் நம்ம போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. நம்ம இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஒரு 5 months பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் வந்து 5 monthsல உங்களுக்கு கிளாஸ் 12 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகே. யூ வில் பி மாஸ்டர் இன் ஃபிசிக்ஸ். ஓகே. உங்கள் ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சேனலில் வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை பை.